ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். வாட்டர் ரைட்ல போகும்போது வாழை மரம் மாதிரி சர்ன்னு வழுக்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இப்படி நீச்சல் அடிச்சுட்டு போனா பின்னாடி வரவங்க சும்மாவா இருப்பாங்க? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பை பை டாடா. அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ. இந்த வர ஃபன்னான வீடியோஸை பத்தி எல்லாரும் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல ஃபன்னான வீடியோஸை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோட்ல போலீஸ் செக்கிங் பண்ணும்போது, தம்பி நீங்க யாருப்பா, என்ன ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பையன் பதட்டத்துல டூரிஸ்ட்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? அட பாவி, டூரிஸ்ட்னு சொல்றதுக்கு டெரரிஸ்ட்னு சொல்லிட்டியாடா. நல்லவேளை கன் எடுத்து போடாம விட்டாங்களே. இந்தியாவிலேயே இதுதாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 1 BHK வீடு. என்ன மாதிரி யோசிச்சு பாலத்துக்கு நடுவுல இருக்க கேப்ல நல்லா ஒரு பெட்டை போட்டு டிவியை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு துணியை வேற காய போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆளு அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பெரிய புன்னகை மன்னன் படத்துல வர கமல் ரேகா ஜோடியா தான் குதிப்பாங்களாம். அப்படியே ஃபாலோ பண்ணு. ஐயோ போச்சே. ஏய், இந்த அங்கிள் ஏதோ மேஜிக் கட்டுறாரா? டேய் இல்லடா, அதுக்குள்ள இந்த பாம்பு வர பாரா. பாம்புக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். அப்படியா? போடல பயமா இருக்கு எனக்கு. போலீஸ்னா நீங்க என்ன பெரிய இவனடா? ஐயோ மண்டே ஓடிச்சானுங்களே படுபாவை பசங்க. இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடுவோம். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. கண்ணு முன்னு தெரியாம டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. அவர் டான்சர் ப்ரோனா, இவர் டான்சர் ப்ரோ மேக்ஸ் போல. ஏன்னா ஜெனரேட்டர்ல இருந்து வர சவுண்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க இவன். என்னடி இது? கிராமத்துல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை தரையில நடத்தி பார்த்திருக்கிறேன், ஸ்டேஜ்ல நடத்தி பார்த்திருக்கிறேன். ஆனா இவனுங்க 2வது மாடியில நடத்திருக்கானுங்க. வேற மாதிரி இருக்கா? மாடி மாதிரி இருக்கு போற ஸ்டேஜ். யார் யோசனைன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கா. கீழே நடத்தினா பூரா பையில ஸ்டேஜ் மேல பாஞ்சிரானுங்கன்னு சொல்லி இப்படி பண்ணிருப்பாங்க போல. என்ன இது? காத்தடிக்குது காத்தடிக்குது சிம்கு சிக்கும் சிம்கு சிக்கும். பைப்பு வழியா காத்தடிக்குது சிம்கு சிக்கும் சிம்கு சிக்கும். பாருங்க, இந்த வடக்கு ட்ரெயின்ல ஒரு ஆளு ட்ரெயின்ல போகும்போது காத்து ஒழுங்கா அடிக்காதுன்ட்டு கரெக்டா மூஞ்சிக்கு நேரா அடிக்கணும்னு ஒரு பைப்பை செட்டப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருந்துமா நம்ம நாடு இன்னும் வளர சாகாம இருக்கு. காத்தடிக்குது காத்தடிக்குது காத்து நேட்டு காத்தடிக்குது. இந்த ஆளு வடக்குல ஏதோ ஒரு ஜூஸ் விக்கிறாரு. அவர் என்ன வேணா விக்கட்டும், ஆனா இவர் விக்கிற விதத்தையும் அவரோட வாய்ஸையும் பாருங்களேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. என்னையா ஏதோ கலர் கோழி குஞ்சு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இவரோட அந்த வித்தியாசமான சவுண்டுக்காகவே பல பேர் இவர் கடையில் லெமன் ஜூஸ் குடிக்க வராங்களா. ஒரு மால்ல நடந்த ஃபேஷன் ஷோ ரேம்ப் வாக் காம்படிஷன்ல இந்த 2 ஜோடிகளும் நடந்து வந்து அப்படியே ஒரு ஸ்டைலா ஒரு போஸ் ஒன்று கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் இருக்கு. நம்ம ஒண்ணு யாரும் பார்க்கல. இங்க இருக்கிறவங்கள தவிர வேற யாரும் பார்க்கல. செல்லம் திரும்ப ஒரு போஸ் கொடுப்போமா? அப்பாடி கொடுத்த முச்சாச்சு போதும். வாடி செல்லம், அப்படியே நைஸா ஓடிடலாம். பாஸ் அப்படி இல்லைங்க பாஸ், அழகு வரும்போது உங்களை அழகா போட்டோ எடுத்து கொடுக்குறேன்.
நம்மளாம் பானிபூரிய கிண்ணத்துல வச்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா இங்க ஒரு ஆண்டி கிண்ணத்தையே பூரி ஆக்கிருக்கு பாருங்களேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உயிரை காப்பாத்துறது. சார் வடகரி தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? பொண்ணை பெக்க சொன்னா பொறுக்கியை பத்தி விட்டுருக்காங்க. இதுங்க பண்றத பாருங்களேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. டேய், இந்த ஆம்புலன்ஸ்ல போறவன் நிலைமை நினைச்சா தானே எனக்கு பரிதாபமா இருக்கு. இது ஆம்புலன்ஸ் சத்தம் மாரி இல்ல, ஏதோ ஆயா அலற சத்தம் மாரி இருக்கு. குதிச்சுடுறா புல்லட் பாண்டி. இது நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை. எப்படியாச்சும் அந்த தேங்காய் எடுக்கிறோமே. மச்சான் இந்த தேங்காய் எடுத்துட்டேன், கேட்ச் பிடிச்சிக்க. முன்னாடியாச்சும் ஒருத்தன் ஜெனரேட்டரோட சவுண்டுக்கு டான்ஸ் ஆடினா, இங்க ஒருத்தன் கரும்பு மிஷினோட சவுண்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஜாமில்பூர்ல ட்ரெயின்ல இடமே இல்லாதனால ரூஃப் மேல ஏறிக்கிட்டும் படியில தொங்கிட்டும் போறாங்க. அதுல ஒரு பைப்புல என்ன பண்ணுச்சுன்னா, ஏடா பரதேசி நாயே, அவனை உள்ள போன்னு சொன்னா உள்ள போக போறான். அதுக்கு இப்படி என்ன பண்ணுவேன்? ஐயோ வயசான காலத்துல என்ன மேல ஏறி இறங்க விட்டானுங்களே, படி எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ மன்னிச்சுக்கமா. ஏமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, கம்பி எங்க இருக்குன்னு தெரியல. அடியே கிளம்பி ஓட நில்றி. அட பாவி, கொஞ்ச நேரத்துல அந்த ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருப்பேடா. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்ன? ஒரு சேர் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உட்காருவாங்கன்னு பார்த்தா பசங்களா சும்மாவா, மூளைக்காரங்களாச்சே. ஏன் மச்சான் சூப்பரா இருக்கடா இந்த கேம். நானும் வரேன்டா. இதுல நான் ஈஸியா தப்பிச்சிருவேன். படி வா, உனக்கு தான் வச்சிருக்க ஸ்கெட்சி. சேகருக்குல்ல சௌந்தரு சௌந்தரு உனக்குத்தான். அடே யாரா நீ, எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்க? அண்ணே நான் இந்தியா தானே. அட பாவி, லாரி டியூபை இப்படி ஒரு காஸ்டியூமா மாத்தி சைக்கிள் சீட்டை மாஸ்கா மாத்திட்டானே. பொண்ணுங்க மட்டும் தான் கையில கிடைக்கிறத ட்ரெஸ்ஸா போடுவாங்களா, நாங்களும் போடுவோம்ல. தியேட்டர்ல படம் ஓடும் போதே கீழே ஒருத்தன் அவன் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் 2 பொண்ணு கூட. பின் தானே, பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சாகோ நேரத்தில் புலம்பி அழுவாதே. அப்பாடி எஸ்கேப் ஆயிட்டான். ஓ, இந்த செயினை இப்படி கூட யூஸ் பண்ணலாமா? இது தெரியாம பல தடவை நான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். அதுல பாருங்க ஒருத்தன் ஜட்டியை காய போட்டு போறான். அப்படியே ட்ரெயின்ல விற்கிற சமோசா வடையெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு செகண்ட் பாருங்க. அங்க பாத்தீங்களா, சமோசா மேல காலை வச்சுட்டு ஹாயா போன் பேசிட்டு வராந்தாலும், ஏன்டா டேய் காலை கீழே வச்சுட்டு போன் பேச மாட்டியாடா? சாப்பிடுங்க சார்.
டிப்ரெஷன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.